வணக்கம் மகளே, வெல்கம் பேக் டு எபிக் லைஃப். நான் உங்கள் வெற்றி கூட்டாளி. பள்ளிக்கூடம் சொல்லித்தராத பணத்தின் பாடங்கள் அப்படிங்கிற தலைப்பில் இந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பகுதிகளை ஒவ்வொரு பாடங்களை நம்ம தொடர்ச்சியாக பாட்டு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இது 8வது பகுதி. இந்த பகுதியில் முக்கியமான சில பாடங்களை நம்ம பார்க்க இருக்கிறோம். லெசன் 17, ஹேவ் அ சேவிங் வர்சஸ் அ ஸ்பெண்டிங் மைண்ட் செட். உங்களுடைய செலவு செய்யும் அந்த மனநிலையை மாற்றிட்டு சேமிக்கக்கூடிய மனநிலையை நீங்கள் உருவாக்கிக்கோங்க. இந்த புத்தகத்தில் இந்த டாபிக், இந்த கான்செப்ட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக தெரிஞ்சுது. ஆனால் இதில் ரொம்ப சப்பையாக முடிச்சுக்கிட்டாங்க. ரெண்டுமே மைண்ட் செட்டு தாங்க. ஸோ மைண்ட் செட்டை உருவாக்குங்க அப்படிங்கிற மாதிரி முடிச்சுட்டாங்க. இதை படித்ததுக்கப்புறம் எனக்கு சில தாட்ஸ் கிடச்சிது. அதை நான் இங்கே ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இது இந்த புக்ஸில் இல்லாத ஒரு விஷயம். சரி, ஸ்பெண்டிங் மைண்ட் செட், சேவிங் மைண்ட் செட், இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் பணம் அப்படிங்கிறது ஒரு கருவி தான். இதை ரெண்டு விதமாக நீங்கள் பயன்படுத்தலாம். ஒன்று, நீங்கள் அதை சேமிக்கிறதுக்கு பயன்படுத்தலாம், செலவு பண்ணுறதுக்கு பயன்படுத்தலாம். ஆனால் உங்களுடைய மைண்ட் இருக்குது இல்லைங்களா, இதை வச்சு நீங்கள் என்னென்ன யோசிக்கிறீங்க, அந்த பணத்தை வச்சு நீங்கள் என்னென்னலாம் யோசிக்கிறீங்க, என்னென்ன திட்டங்களெல்லாம் வச்சுருக்கிறீங்க, இதை உங்களுடைய திட்டங்கள், உங்களுடைய ஆக்ஷன்ஸ், உங்களுடைய செயல்கள் எல்லாமே அதிகமாக செலவு பண்ணுறதுக்காகவே யோசிக்கிறீங்களா, செலவு பண்ணுறதுக்காகவே செயல்களில் ஈடுபடுறீங்களா, அல்லது சேமிக்கிறதுக்கான சில வழிமுறைகளை நீங்கள் வச்சுருக்கிறீங்களா? இப்போ உதாரணத்துக்கு ஆட்டோமேஷன் அப்படின்னு சில விஷயங்கள் இருக்குது இல்லைங்களா. இப்போ ஆட்டோமேஷனாக ஆட்டோமேட்டிக்காக நம்முடைய அக்கௌண்ட்லேருந்து பணம் போகிற மாதிரி. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அமேசான் இருக்குது, நெட்ஃப்ளிக்ஸ் இருக்குது, என்னென்னமோ இருக்குது. அதுக்கெல்லாம் நீங்கள் மந்த்லி இவ்வளோ சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு நீங்கள் போட்டு வச்சிட்டிங்கன்னா அந்த மாதம் ஆகும்போது டைரெக்டாக அப்படியே பணம் போயிடும். இஎம்ஐ ஆப்ஷன்ஸ் எல்லாமே இப்போ ஆட்டோமேஷன் ஆயிடுச்சு. மந்த்லி இந்த மாதம் இந்த டேட்டில் நம்முடைய இஎம்ஐயில் ஏதாவது வாங்கியிருந்தோம் அப்படின்னா அந்த பணத்தை எடுத்துக்குவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஆட்டோமேஷனில் போயிருக்கு. இன்னொரு விஷயம் இருக்குது, சேவிங்ஸு ஆட்டோமேஷனில் போடலாம். அல்லது நீங்கள் ஏதாவது ஒரு இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, மியூச்சுவல் ஃபண்டில் பண்ணுறீங்க அப்படின்னா அதுவும் ஆட்டோமேட்டிக்காக நம்முடைய அக்கௌண்ட்லேருந்து பணம் போகிற மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது. இப்போ இங்கே கேள்வி என்ன அப்படின்னா, உங்களுடைய எப்படி இருந்தாலும் ஒரு மாதம் நீங்கள் செலவு பண்ணிக்கிட்டே தான் போகிறீங்க. உங்கள் பாக்கெட்லேருந்து, உங்களுடைய அக்கௌண்ட்லேருந்து பணம் போகத்தான் போகுது. ஆனால் எதுக்கு அதிகமான விஷயங்கள் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க, அதிகமான முக்கியத்துவம் கொடுக்குறீங்க? அது உங்களுடைய சேவிங்ஸுக்கு போகுதா, முதலீடுகளுக்கு போகுதா, அல்லது செலவுகளுக்கு மட்டும் போகுதா? செலவுகளுக்கு மட்டும் போகுதுங்க. இந்த முதலீடுகளை பற்றி நான் யோசிக்கவே இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடியது ஸ்பெண்டிங் மைண்ட் செட். இல்லை, இந்த முதலீடு பண்ணுறதுக்கு, சேவ் பண்ணுறதுக்கும் எனக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது, நான் அதை ஆல்ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், அல்லது புதுசாக பண்ணுறதுக்கான விஷயங்களை யோசிச்சுக்கிட்டு இருக்கிறேன், பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னா உங்களுடைய மைண்ட் செட் சேவிங் மைண்ட் செட் அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த முதலீடு அல்லது சேமிப்பதற்கான மனநிலையை உருவாக்கிக்கோங்க. நீங்கள் இப்போ எங்கே இருக்கிறீங்க அப்படின்னு கண்டுபிடிங்க. நீங்கள் அதை உருவாக்கக்கூடிய விஷயத்துக்கு போகணும்னா அதை பற்றி நீங்கள் நிறையா ஸ்டடி பண்ணுங்கள், நிறையா கற்றுக்கோங்க, நிறையா தெரிஞ்சுக்கோங்க. என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஆட்டோமேட்டிக்காக தான் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் மேனுவலாகவும் பண்ணலாம். நீங்கள் சேமிக்கிறதுக்கு, முதலீடு பண்ணுறதுக்கு என்னென்ன விதமான முறைகளை நீங்கள் கையாளுறீங்க, என்னென்ன விஷயங்கள் நீங்கள் வச்சுருக்கிறீங்க, எந்தெந்த விதத்தில் அதிகமாக பணம் உங்கள் கிட்டேருந்து வெளியே போகுது, இது எல்லாமே நீங்கள் எந்த மைண்ட் செட்டில் இருக்கிறீங்க அப்படிங்கிறத முடிவு பண்ணும். ஸோ சரியான மைண்ட் செட்டில் இருந்தால் உங்களுடைய பொருளாதாரம் அப்படிங்கிறது வளர்ச்சி அடையும். லெசன் 18, டோன்ட் ட்ரை டு கீப் அப் வித் த ஜோன்ஸஸ், தே ஆர் கோயிங் பேங்க்ரப்ட். ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பாடம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது என்ன அப்படின்னா, இப்போது நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறீங்க, உங்கள் பக்கத்து வீட்டில் உங்களை சுற்றி இருக்கிற உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள், இவங்களையெல்லாம் நீங்கள் கவனிக்கிறீங்க. அவங்க எல்லாம் நல்ல ஒரு கார் வச்சுருக்குறாங்க, நல்ல ஒரு ட்ரெஸ் போடுறாங்க, நல்ல ஒரு நகைகள் வச்சுருக்குறாங்க, நல்ல ஒரு வீட்டு உபயோக பொருட்களை வாங்கி போட்டுடுறாங்க, எப்படியோ வாங்கி போட்டுடுறாங்க. ஸோ இப்போ அவங்க வாங்கி போடுறாங்க, அதனால் உங்களுக்கு என்ன? கடைசியில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமானது நீங்களும் உங்களுடைய குடும்பம் தான் அப்படின்னு நிற்கும் இல்லைங்களா. இந்த இடத்துல இப்போ நமக்குள்ளே ஒரு ஈகோ இருக்கும். நம்ம மற்றவங்களை விட நம்மளை உயர்வாக காமிச்சிக்கணும், நம்மளை பெரிய ஆள்னு காமிச்சிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு என்ன வழி? அவங்கள விட பெட்டரான ஒரு விஷயத்தை நம்ம வாங்கி வச்சுக்கிறது, பெட்டரான ஒரு காரை வாங்கி வச்சுக்கிறது, பெட்டரான ஒரு பைக்கை வாங்கி வச்சுக்கிறது, ரொம்ப நல்ல விஷயங்களை நம்ம வாங்கி வச்சுக்கிறது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்களோ, சொந்தக்காரங்களோ, ஃப்ரெண்ட்ஸோ யாரோ ஒருத்தங்க ஒரு கார் வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்களால அதை மெயின்டைன் பண்ண முடியுது, அஃபோர்டபுளாக இருக்குது அப்படின்னா ஓகே, அவங்களுக்கு நல்லது. அஃபோர்டபுள் பண்ண முடியல, அவங்களே மற்றவங்கள பார்த்து ஏதோ ஒரு காரணத்துக்காக வாங்கியிருக்கிறாங்க, அல்லது வேறு ஏதாவது ஒரு மைண்ட் செட்டில் வாங்கிட்டாங்கன்னு அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ அவங்கள பார்த்து நாம் ஒரு ஈகோயிஸ்டிக்காக
அல்லது அவங்கள விட நம்ம மேலே இருக்கணும்னு நினைக்கணும், அல்லது நமக்குள்ளே அந்த தாட் வருது அப்படிங்கிறதுக்காக மற்றவங்கள பார்த்து நம்ம வாங்க ஆரம்பித்தோம், மற்றவங்கள பார்த்து நம்ம செய்ய ஆரம்பித்தோம் அப்படின்னா அது வந்து நம்மளை ஒரு பொருளாதார ரீதியாக கீழான ஒரு நிலைமைக்கு கொண்டுட்டு போய் விட்டுரும். ரொம்ப ஒரு மோசமான ஒரு மைண்ட் செட் இது. அதை வந்து நம்ம மாற்றிக்கணும். உங்களை பற்றி பாருங்கள், உங்களுடைய ஃபேமிலியை பற்றி பாருங்கள், பொருளாதார ரீதியாக அதை உண்மையாகவே டெவலப் பண்ணுறதுக்கு பாருங்கள். நிறைய பணம் இருக்கிற மாதிரி, ரொம்ப ஒரு லக்ஸூரியான வாழ்க்கை வாழ்கிற மாதிரி காமிச்சிக்கிறது உங்களுடைய கோலாக, ஒரு நோக்கமாக இருக்கக்கூடாது. அந்த நிலையை அடையிறது உங்களுடைய கோலாக இருக்கணும். நாமும் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களையும் நாம் நல்ல விதமாக வச்சுக்கிறதுக்கு பணம்ங்கிற ஒரு கருவியை பயன்படுத்துறதுக்கு, அதுவும் ரொம்ப நல்ல விதமாக பயன்படுத்துறதுக்கு என்னென்ன வழிகளோ அதை வந்து ரியலிஸ்டிக்காக அடையணும் அப்படிங்கிற ஒரு ரியல் ஆத்தன்டிக் மனநிலையை நீங்கள் வகுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களோட லைஃப் வந்து ரொம்ப வேகமாக அப்கிரேட் ஆகும். ஸோ மற்றவங்கள பார்த்து இப்போ ஒவ்வொரு விஷயத்த வந்து ஷோ பண்ணுறதுக்காக வாங்கி குவிக்கிறவங்களை விட வேகமாக உங்களுடைய வாழ்க்கை அப்கிரேட் ஆகும். தொடர்ச்சியாக இந்த புத்தகத்தில் என்னென்ன பாடங்கள் இருக்குது அப்படின்னா அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். தொடர்ச்சியாக எபிக் லைஃப் சேனலோடு இணைந்திருங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.